ஓகேயா? ஸோ திருப்பி அதே அரைச்சமாவே அரைக்க விரும்பலை. இந்த வீடியோலையும் அதெல்லாம் நான் பேசுறதுக்கு விரும்பலை. ஸோ இன் ஷார்ட் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்த ஸ்டேஜ் என்ன? ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1 தான் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். ஸ்டேஜ் 2 தி ஹனிமூன் பிளிஸ். இந்த ஹனிமூன் பிளிஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், தி பிளிஸ்ஃபுல் யூனியன் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். என்ன நடக்கும்னா, எய்தர் இட்ஸ் அ ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேம் ஆர் எய்தர் இட்ஸ் அ ட்ரூ ட்வின் ஃப்ளேம். யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகேயா? மோஸ்ட் ப்ராபப்ளி இட் வில் பி அ ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேம் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ரியலைஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கில்? நான் வாழ ஆசைப்படுற லைஃப் வேறு, நான் வாழ்ந்துட்டு இருக்க லைஃப் வேறுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நான் ஏன் இப்படி இருக்கேங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெட்டை பரட்டி போட்டு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கேதர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. ஓகேயா? ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னு தெரிஞ்சிருக்கோம்? ட்வின் ஃப்ளேம்னா ஒன் சோல் இன் டூ பாடிஸ். நான் ஃபெமினைனாக இருக்கேன், அவன் மாஸ்குலைனாக இருப்பான். அப்போ எனக்காகவே கடவுள் படைத்த மாஸ்குலைன் அவன் தான் அப்படின்னு சூப்பர்ஃபிஷியலாக மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் அவனை கண்டுபிடிச்சி அவனை மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் அவன் கூட தான் வாழுவேன். ஓகேயா? அப்படிங்கிற தேடுதல் ஸ்டார்ட் ஆகுது. தேடுதல் ஸ்டார்ட் ஆகி நம்ம என்ன நினைக்கிறோன்னா, திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு எழுத சொல்கிறோம்ல, அப்போ இதுதான் நானுப்பா, எனக்கு நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சூப்பர்ஃபிஷியல் திங்ஸை வச்சு தான் நம்ம எழுதுகிறோம்.